தன்ஷிகா ஒரு சின்ன சுறுசுறுப்பான சிறுமி. அவள் பள்ளிக்குச் சென்று வந்ததும் சிறிது நேரம் ஓய்வெடுக்க விரும்புவாள். வீட்டுப் பாடம் செய்வதில் அவளுக்கு அதிக ஆர்வமில்லை. தன்ஷிகாவின் அம்மா தினமும், "தன்ஷிகா, வீட்டுப் பாடத்தை முதலில் முடி" என்று அவளிடம் அன்புடன் சொல்லுவார். ஆனால் தன்ஷிகா அம்மாவின் சொல்லைக் கேட்காமல் வீட்டுப் பாடத்தை செய்யாமல் விளையாடத் தொடங்கினாள். ஒருநாள் வகுப்பில் ஆசிரியர் வீட்டுப் பாடத்தை கேட்டபோது தன்ஷிகா தன் வீட்டுப் பாடத்தை காட்ட முடியாமல் நின்றாள். அப்போது அவளுக்கு அம்மாவின் சொல்லின் முக்கியத்துவம் புரிந்தது. அந்த நாளிலிருந்து தன்ஷிகா அம்மாவின் சொல்லைக் கேட்டு முதலில் வீட்டுப் பாடத்தை செய்து பிறகு விளையாடத் தொடங்கினாள். இதன் மூலம் நல்ல பழக்கங்கள் நம்மை நல்லவர்களாக்கும். அம்மாவின் அறிவுரை எப்போதும் நன்மையைத் தரும். அமைதியான ஒரு காட்டில் ஒரு யானை மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது தண்ணீர் இல்லாமல் தவித்த ஒரு மானை யானை பார்த்தது. யானை தன் துதிக்கையால் தண்ணீர் கொண்டு வந்து அந்த மானுக்கு உதவியது. பின்னர் மரத்தில் சிக்கியிருந்த ஒரு குட்டி குரங்கையும் யானை கவனித்தது. யானை அதை பாதுகாப்பாக கீழே இறக்கிவிட்டது. அதன் பிறகு மற்ற விலங்குகளுடன் யானை மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. ஒருநாள் யானை ஒரு குழியில் தவறி விழுந்தது. முன்பு யானை உதவிய விலங்குகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து யானையை காப்பாற்றின. இறுதியில் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. இதன் மூலம் என்ன தெரிய வருவது என்றால், பிறருக்கு உதவினால் அது ஒரு நாள் நமக்கே உதவியாக திரும்ப வரும். தன்ஷிகா என்ற சிறுமி மிகவும் ஆர்வமுள்ளவள். அவளுக்கு சாகசங்கள் மிகவும் பிடிக்கும். ஒரு வெயிலான நாளில் ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தபோது கோட் அணிந்து கை கடிகாரத்தை பார்த்தபடி, "ஐயோ, நான் தாமதமாகிவிட்டேன்" என்று சொல்லிக்கொண்டே ஓடும் ஒரு வெள்ளை முயலை அவள் பார்த்தாள். ஆர்வத்தால் தன்ஷிகா அந்த முயலை பின்தொடர்ந்தாள். திடீரென்று அவள் ஒரு ஆழமான குழியில் விழுந்தாள். விழுந்தபின் அவள் மாய உலகம் என்ற விசித்திரமான உலகில் வந்தடைந்தாள். மாய உலகத்தில் தன்ஷிகா பல வியப்பூட்டும் பாத்திரங்களை சந்தித்தாள். மறைந்துவிடும் புன்னகை மட்டும் தோன்றும் ஷெஷயர் பூனை எப்போதும் தேநீர் விருந்தில் இருப்பது போல நடக்கும். பைத்தியக்கார தொப்பியாளர் எப்போதும் தலையை வெட்டிவிடு என்று கத்தும் இதயராணி, Alice, hurry! Off with their heads! Off with their heads! Come on, let's go! Okay, I'm ready! This way, run! I'm hopping as fast as I can! தன்ஷிகா மந்திர பானங்களை குடித்தாள். மந்திர கேக்குகளை சாப்பிட்டாள். அதனால் அவள் சில நேரங்களில் மிகப் பெரியவளாகவும் சில நேரங்களில் மிகச் சிறியவளாகவும் மாறினாள். மாய உலகத்தில் எல்லாமே குழப்பமாக இருந்தாலும் அதே நேரத்தில் மிகவும் ரசிக்கத்தக்கதாகவும் இருந்தது. இறுதியில் தன்ஷிகா இதயராணியிடம் சிக்கிக் கொண்டாள். ராணி காவலர்களை அழைத்து தன்ஷிகாவை பிடிக்கச் சொன்னவுடனே அவள் திடீரென்று விழித்துக் கொண்டாள். அது எல்லாம் ஒரு கனவு என்பதை தன்ஷிகா உணர்ந்தாள். இருப்பினும் அது அவள் கண்ட அழகான மற்றும் மறக்க முடியாத கனவு ஆக இருந்தது. ஒரு வறண்ட கிராமத்தில் ஒரு வெயிலான நாளில் ஒரு காகம் மிகவும் தாகமாக இருந்தது. அது தண்ணீர் தேடி எங்கும் பறந்தது. ஒரு குடத்தில் கொஞ்சம் தண்ணீர் இருப்பதை அது கண்டது. காகம் குடத்தின் உள்ளே தண்ணீர் குடிக்க முயன்றது. ஆனால் தண்ணீர் மிகவும் கீழே இருந்ததால் அதன் மூக்கு எட்டவில்லை. காகம் சிந்தித்தது. அதன் அருகில் இருந்த சிறிய கற்களை ஒன்றொன்றாக குடத்தில் போட்டது. கற்கள் போட போட தண்ணீர் மேலே வந்தது. சுலபமாக தண்ணீர் குடித்தது. தாகம் தீர்ந்து மகிழ்ச்சியாக பறந்தது. ராஜு பிரஷ் பண்ணிட்டு பைபா மூடாம தூங்க போயிட்டான். சிறிது சிறிதாக தண்ணீர் குளியலறையில இருந்து வெளிவந்து ராஜுவின் அறையையே நிரப்பத் தொடங்கிச்சு. சில
சில நேரம் கழிச்சு தண்ணீர் ராஜுவின் அறையில எல்லாம் பரவிச்சு. அவன் கையில் தண்ணி தொட்டதும் பயந்த ராஜு அம்மா கதவு திறந்த உடனே தண்ணி வெளியே போச்சு. ராஜு அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டான். ராஜு பைப் ஆஃப் பண்ணலனா இப்படிதான் நடக்கும். இனிமேல் சரியாக ஆஃப் பண்ணணும். ஒரு நாள் ராஜேஷ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டே டிவி பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று அவன் தொண்டையில் உணவு சிக்கிக் கொண்டது. மூச்சு விட முடியாமல் பயந்த ராஜேஷிடம் அம்மா ஓடி வந்து தண்ணீர் கொடுத்தார். ராஜேஷ் தண்ணீர் குடித்ததும் தொண்டை சரியானது. அப்போது அம்மா, சாப்பிடும்போது டிவி பார்க்க கூடாது என்று சொன்னார். அதற்கு பிறகு ராஜேஷ் சாப்பிடும் நேரத்தில் டிவி பார்க்கவே இல்லை.